இந்த ஒரு வாரம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எனக்கு ரோஜா செடியில் சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கு டீட்டெயில்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஜஸ்ட் நான் சிம்பிளான மூணு இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம முட்டை யூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த முட்டையோட வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையில் வந்து நமக்கு கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பூச்செடியில் வைக்கிற முட்டு வந்து நல்லா பெருசாக வந்து ஹெல்த்தியாக பூக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது கூடவே வந்து நான் டீ பவுடர் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. டீ பவுடர் வந்து மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது கூடவே வந்து காஃபி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ப்ரூ காஃபி பவுடர் 2 ரூபாய் பேக்கெட் 2 சேர்த்துருக்கேன். இது வந்து என்பிகே சத்து அதிகமாக இருக்கிறதுனால செடியில் நிறைய துளிர் விட்டு வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய துளிர் விட்டு நிறைய மொட்டு வச்சு ஹெல்த்தியாக பூக்கிறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ஸே போதுமான அளவு தான். இது மூணுத்தையும் இப்போ ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலரிட்டு ஈவினிங் டைமில் மண் காஞ்சிருக்கும் போது மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. வித்தின் 1 வீக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சு யூஸ் பண்ணலாம். 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது இதே போல் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.